Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோல third type of plate decoration வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு ரிலேட்டடா பாபி டாலை டெக்கரேட் பண்ணி வைக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நான் எப்படி பாபி டாலை டெக்கரேட் பண்றேன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக நம்ம பாபி டால் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக கை வந்து ஃப்ளெக்சிபிளாக மூவ் ஆகுதான்றது நம்ம பார்த்துக்கணும். சிலது வந்து ஃபிக்ஸடாக அப்படியே இருக்கும், சிலது வந்து கை வந்து எந்த டைரக்ஷன் வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த டால் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன், நல்லா திக்கான பேப்பரை எடுத்திருக்கேன். இல்லைன்னா சார்ட் பேப்பர் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது வந்து கோன் ஷேப்பில் பண்ணிவிட்டு டால் உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கோன் ஷேப்பில் கீழே இருக்கும். அப்போ நம்ம வேர் பண்ணி விடுற ட்ரெஸ் வந்து அழகாக விரிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் இது போல் கோன் ஷேப்பில் பண்ணிவிட்டு வேஸ்ட்டுக்கிட்ட டைட்டாக வச்சுட்டு ஸ்டாப்லர் பின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா செலோ டேப் போட்டு கூட நம்ம வந்து ஒட்டிக்கலாம். கீழே இருக்கிற பேப்பரை வந்து நம்ம கரெக்டாக ஒரே மாதிரி அளவில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கணும். அப்போ தான் அது வந்து வைக்கும் போது நேராக நிற்கும். இந்த பேப்பர்னுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா டாலை விட ஒரு 3 இன்ச்சாவது ஹைட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணிக்கலாம். சாட்டின் கிளாத்தில் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்க மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இது லைட் வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை கோன் ஷேப்பில் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இதை கட் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தோம்னா ஒரு சைடு மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். அந்த ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் அதுக்கு ஆப்போசிட் சைடும் வந்து நம்ம ஆல்ரெடி க்ளோஸ்டாக இருக்கும். இருந்தாலும் அங்கேயும் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கும் போது பார்த்தா 2 சைடும் நல்லா விரிஞ்ச மாதிரி இருக்கும். இது போல் விரிஞ்சிருக்கும். அதனால 2 சைட்லையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்கர்ட்னுடைய கீழே ஜிக்ஸாக் பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணோம்னா தான் வேவ்ஸ் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்கர்ட்ல கீழே வந்து பார்டர் லைன் மாதிரி லேஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்க போறேன். சென்டர்ல எல்லாம் வந்து ஸ்டோன் ரோப் கிடைக்கும், அதை வச்சு நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போறேன். கம் வச்சு ஒட்டினோம்னாவே போதும், நல்லா ஒட்டிக்கும். பார்டர் லைனுக்காக வச்ச லேஸை வந்து நம்ம ஒட்டுறதை விட தச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டா இருக்கும். மற்ற ஸ்டோன் எல்லாம் வந்து நம்ம கம் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக நமக்கு கிடைக்கும். ஃபங்க்ஷனில் ரிசப்ஷன்ல எல்லாம் வைக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே வந்து நம்ம செய்கிற வேலைக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி பிளேட்டிங் எல்லாம் நம்ம ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குமே கூட நம்ம இதை வச்சு டெக்கரேட் பண்ணலாம். இல்லை நம்ம வீட்டிலேயே கூட இந்த மாதிரி பாபி டால்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ட்ரெஸ் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக வந்தது. அந்த லேஸ் வச்சு தச்சுட்டு இந்த ஸ்டோன் எல்லாம் வச்ச உடனேயே ட்ரெஸ்னோட ஷேப் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ டால்க்கு பிளவுஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் பிளவுஸ் கட் பண்ணி எல்லாம் ஸ்டிச் பண்ணலை. 1/2 மீட்டர் அளவுக்கு 1.5 இன்ச் கிளாத் எடுத்துட்டேன். 2 கிளாத் எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு அதை அப்படியே திருப்பிக்கிட்டேன். ஸோ ஃபினிஷிங் நீட்டாக வரும். அதுக்காக இப்போ நம்ம எடுத்த கிளாத்தை ஈக்குவலாக வச்சுட்டு டால்னுடைய செஸ்ட்ல சென்டரில் வச்சிடணும். இப்போ ரைட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு போகிற கிளாத்தை என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடு ஷோல்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்டுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்து பேக் சைடில் கொண்டு வந்துடணும். அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து வர்ற கிளாத்தை ரைட் ஷோல்டர் மேலே கொண்டு வந்துட்டு ரைட் ஹேண்டுக்கு கீழே எடுத்துகிட்டு போயிட்டு பேக் சைடில் வச்சு 2யும் நாட் போட்டுடணும். இந்த மாதிரி பண்ணாவே போதும், பிளவுஸ் மாதிரியே சூப்பராக இருக்கும். இப்போ பிளவுஸையும் அந்த ஸ்கர்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக நடுவில் பெல்ட் மாதிரி இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சுட்டு தான் நான் வச்சு ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் நல்லா கிளிட்டர் ஆகிற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அது நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும். நம்ம சிம்பிளாக செய்கிற வேலை கூட நல்லா கிராண்டாக தெரியும். இப்போ இது ஃபுல்லாகவே நான் முடிச்சிட்டேன். இது முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இந்த டால் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் கொடுத்து நான் வாங்கினேன். அதுக்கு மற்றது எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு 100 ருபீஸ் அவ்வளோதான் ஆச்சு. ஸோ டோட்டலாக 300 ருபீஸில் இவ்வளோ அழகான ஒரு டால் வந்து நம்மளால் ரெடி பண்ணிக்க முடிஞ்சிச்சு. இதே நம்ம வெளியில் ஆர்டர் கொடுத்து செஞ்சோம் அப்படின்னா 1500 2000 வரைக்கும் ஆகும். ஸோ நமக்கு மணி சேவிங்காகவும் இருக்கும், நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண டாலை இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். பிளேட் வந்து டெப்த் அதிகமாக இருக்கிறதுனால நான் அப்படியே டாலில் வச்சேன் அப்படின்னா ட்ரெஸ் வந்து டீட்டெயில்டாக தெரியாது. அதனால உள்ளே வந்து ஒரு பேம்பு பிளேட் வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் வைக்கும்போது அந்த ட்ரெஸ் வந்து நல்லா விரிஞ்சு அழகாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ எட்ஜில் வந்து நான் லேஸ் வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன், கோல்டன் லேஸ் வச்சு. நான் ரிசப்ஷனில் வைக்கிற பிளேட் எல்லாத்துக்குமே இந்த லேஸ் தான் நான் வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஒரு 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த டாலை வந்து பேம்பு பிளேட் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணணும். டைரக்டா ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அன்ஈவனா இருக்கும் பிளேட், அதனால வந்து கரெக்டா ஒட்டாது. அதனால என்ன பண்ண போறேன்னா ஒரு பிளாஸ்டிக் பிளேட்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த
டாலை வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பிளேட்ல நிறைய கம் அப்ளை பண்ணிட்டு அதை வந்து நம்ம பேம்பு பிளேட்ல வச்சு ஒட்டணும். அந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கும். நம்ம ஸ்டிக் பண்ற அந்த டாலும் வந்து கீழே விழாம இருக்கும். இது போல நான் ஒட்டிட்டேன். இப்போ நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ட்ரெஸ் அழகா விரிச்சு விட்டுட்டு அந்த பிளேட்லயே வந்து எட்ஜில் வந்து சும்மா ஒரு 2 இடத்துல மட்டும் நான் வந்து ஒட்டிக்க போறேன். அந்த மாதிரி ஒட்டும் போது என்ன ஆகும்னா ட்ரெஸ் நல்லா விரிஞ்சு இருக்கும். போட்டோஸ்க்கெல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக நம்ம டால் வாங்கும்போது கண்டிப்பா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா அந்த டால்னுடைய கை கால் ரெண்டுமே பிளெக்சிபிளா எல்லா டைரக்ஷன்லயும் மூவ் ஆகுதான்னு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அப்பதான் நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொம்மையை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நம்ம ரிசப்ஷன்ல வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வெல்கம் பண்ற மாதிரி 2 கையும் கூப்பி வச்சு நம்ம வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்டேஜ்ல வைக்கிறோம் அப்படின்னா அது 2 ட்ரெஸ்ஸை விரிச்சு பிடிச்சிருக்க மாதிரி 2 கை விரிச்சு வைக்கலாம். அந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம வந்து வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.